இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி ஆமாம், கருப்பசாமி குழந்தையுடைய கேஸும் இந்த கதையும் வந்து சிமிலராக தான் இருக்குது. எப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு அப்யூசர் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியிலையும் ஒருத்தன் இருக்கலாம். யாரும் வந்து தனியாக இதற்காக ஒரு முகமுடி போட்டுட்டு அந்த காலத்தில் வர மாதிரி முறுக்கு மீசையும் மச்சமும் வச்சுட்டு ஒரு கெட்டவன் வரது கிடையாது. நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும். இந்த விக்டிம் சரி, அவங்களுடைய கொலை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கல்யாணமாகி குழந்தை இருக்குது. அப்புறம் எப்படி இன்னொரு குழந்தை மேலே அப்படி ஒரு ஈடுபாடும் நினப்பும் வருது அப்படின்றது தெரியல. அதே மாதிரி தான் நம்மளுடைய திரைப்படத்துலையும் வச்சுருக்கோம். பட் அதில் வர முடிவு வந்து திரைப்படங்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு கொடுத்துட்டோம். நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி, அதற்கான சட்டமும் சரி, இந்த மாதிரி குழந்தைங்களை பாதிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான நல்ல சட்டத்தில் வந்து நல்ல தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையுங்கிற ஒரு நப்பாசையில் எடுக்கப்பட்ட சினிமா தான் வளரி.